வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் சந்திராவின் பித்தலாட்டம் நம்ம ரேவதிக்கு தெரிய வருது. எப்படியாவது அந்த மருது கேடுகட்டவன் தெரிஞ்சப்புறமா அதை வெளியே சொல்லாமல் அந்த மருது கூட என் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு சித்தி முயற்சித்திருக்காங்கன்னு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அப்படி இருக்க நேரம் கண்டிப்பாக அப்பா விஷயத்துலேயும் மருது கூட சேர்ந்து சதி திட்டம் பண்ணி மருதுக்கு வீட்டிலேருந்து ஒருத்தர் உதவாமல் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணியிருக்க முடியாது. நம்ம அப்பாவை குத்தளவுக்கு போயிருக்கானா, நம்ம வீட்டுக்குள்ளே யாரோ உதவியிருக்காங்க, கண்டிப்பாக அது ஏன் சித்தியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ரேவதி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சித்தியை வேவு பார்க்குறாங்க. அப்போ தான் சிவனாண்டி கூட சேர்ந்து சதி திட்டம் போட்டு அப்பாவுக்கு உயிருக்கு உல வைக்க டாக்டரை மாற்றி அந்த ஊசியை போட்டு கண்டிப்பாக இந்த ராஜராஜாவை தீர்த்து கட்டணும் அப்பாவை அப்படின்னு அந்த இடத்துல சித்தி செயல்படுறாங்க சூனியமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க ரேவதி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சந்திராவை அடித்து வெளுத்து போலி டாக்டராக வர வச்சிருக்கு. ஊசி போட வைக்கிறாங்க. நம்ம ராஜராஜாவுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஹார்ட் அட்டாக் வரணும், அவன் உயிரை விடணும். இந்த திட்டத்தெல்லாம் முறியடித்து நம்ம ரேவதியும் கார்த்தியும் கை கோர்த்து நம்ம ராஜராஜாவை காப்பாற்றுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டியை அடித்து புரண்டு ஓடி வராங்க. ரசா உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டே, நான் 2 பிள்ளைங்களை பெற்றேன், ஒரு பிள்ளைய சாமிக்கு பறி கொடுத்துட்டேன், இன்னொரு பிள்ளையும் இப்படி ஒரு நிலைமைக்கு ஆகிட்டாவ, வயிற்றுல இவ்வளோ பெரிய கெட்டு போட்டிருக்க, ராஜராஜா உன்னை எனக்கு பார்க்க முடியலையே அப்படின்னு துடிக்கிறாங்க. ஏய் கிழவி, நீங்கள் எதுக்கு வந்திருக்கா, என் புருஷனை பார்க்க உனக்கு என்னடி வேலை அப்படின்னு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி உள்ளுகை ஏற்ற மாட்டேன் அப்படின்னு தடுத்து நிப்பாட்ட நேரம் ரேவதி ஆதரவாக பேசுகிறாங்க. அம்மா அவங்க பையன் தான் நம்ம அப்பா, அப்படி இருக்க நேரம் பையனை அம்மா பார்க்கக்கூடாதுன்னு தடுக்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைம்மா. கண்டிப்பாக பாட்டி நம்ம அப்பாவை பார்க்கறது தான் சரி. அத்தை நீங்கள் பாவம் பண்ணிடாதுங்க அத்தை அப்படின்னு மயிலும் இந்த விஷயத்தில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரியை பேச்சு மீறி எல்லா சப்போர்ட்டாலையும் நம்ம ராஜராஜாவை போய் பார்க்குறாங்க பரமேஸ்வரி பாட்டி. அப்படியே கதறி அழுறாங்க. என் 2 பிள்ளைகளே இப்படியா நான் பார்க்கணும், மூத்த பிள்ளைய நான் நல்லபடியாக என் பையன் இருக்கான், அவனு கூட சேர்ந்து கடைசி காலத்தில் வாழ்ந்துடலான்னு நினச்சேன். ஆனால் இந்த படுபாவி சாமுண்டேஸ்வரி என்னை சேர்ந்து வாழ விடலை, இப்போ என் பையனுக்கும் இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு அந்த இடத்துல மன உளைச்சலோடு நம்ம பாட்டி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம சந்திரா இந்த ராஜராஜாவை போட்டு தீக்கணும், அப்போ தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்காது. எங்கள் அக்காக்காரி ராஜராஜா இறந்தாலே அவள் ஒரு ஆட்டங்கண்டு ஆயிடுவா, ஈஸியாக அவளுக்கு சொத்து பற்றி எல்லாம் நம்ம சுருட்டிட்டு போக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சந்திராவின் சதி. ஒரு ஆப்ரேஷன் நாளைக்கு ராஜராஜாவுக்கு பண்ணியே தீரணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல நேரம் ஓ ஆப்ரேஷன் நடக்குதா, அப்போ ஆப்ரேஷனில் அந்த டாக்டரை கடத்திக்கிட்டு நம்ம ஏற்பாடு பண்ண அந்த போலி டாக்டரை உள்ளுக விடணும். அவர் வச்சிருக்க ஊசியை அந்த ராஜராஜாவுக்கு மேலே போட்டுட்டா போதும், 1/2 மணிக்கூரில் ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஹார்ட் அட்டாக் வரும். நம்ம உருவாக்குன அந்த ஹார்ட் அட்டாக்ல ராஜா பொட்டுனி போயிடுவான். என் அக்காக்காரிக்கு கதை முடிஞ்சு அதோட பார்த்தோன்னா கும்பாபிஷேகம் நடக்காது, 2 குடும்பமும் எந்த காலத்துலேயும் ஒன்று சேர வாய்ப்பில்லை அப்படின்னு அந்த இடத்துல கச்சிதமாக நம்ம சந்திரா சிவனாண்டியோட சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு பதத்த சந்தேகம். நம்ம வீட்டில் இருந்தே ஒரு ஆடு இந்த மருந்துக்கு உதவாட்டுனா இந்த தூரம் நம்ம வீட்டில் இருந்து அவன் என்ன கல்யாணம் பண்ண மண்டபம் மேடை வர வந்திருக்க முடியாது. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் சந்திரா சித்தி உதவி இருக்காங்க போல தோணுது. ஏற்கனவே இந்த கல்யாணத்தை பற்றி தடுத்து நிப்பாட்ட அம்மா கிட்டையும் இந்த சந்திரா சித்திகிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க. ஆனாலும் உண்மையை சந்திரா சித்தி மறைச்சிருக்காங்கன்னு எங்கள் மாமா கார்த்தி மாமா சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த விஷயத்தில் எங்கள் சித்தியோட சப்போர்ட்டு கண்டிப்பாக மருந்துக்கு இருந்திருக்கும் போல் இருக்குது அப்படின்னு கச்சிதமாக கண்டுபிடிச்சிடாருங்க ரேவதி.
நம்ம சித்தியோட நடவடிக்கையெல்லாம் கவனிச்சுக்கிடணும். சித்தி எந்த எல்லைக்கும் போவாங்க. அவர் கணவர் சிவனாண்டி என்னென்னா ஊர் ஃபுல்லாக வந்து கும்பாபிஷேகம் நடக்காது, ஏன்னா ராஜராஜா சாவ போகிறான் அப்படின்னு வந்து என் அப்பாவுக்கு வந்து சீக்கிரம் செத்து போகணும் அப்படின்னு வந்து அவங்க சிவனாண்டி வந்து ஏற்பாட்டில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக சந்திரா சித்தி எதையாவது செய்ய முற்படுவாங்க. எங்கள் அப்பாவை வந்து நான் பாதுகாப்பாக வச்சுக்கிடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. பாட்டி எவ்வளோ துடிக்கிறாங்க அப்பாவுக்கு ஒன்றுன்னா. ஆனால் அம்மாவுக்கு ஏன் இப்படி எல்லாம் புரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து கூட இருந்தே ஏற்றி விட்டு சந்திரா சித்தி தான் இப்படி வந்து அம்மாவின் மனநிலையை மாற்றி வச்சு பாட்டிக்கு மேலே வந்து கோபமும் வெறுப்போம் தாத்தா பாட்டி மேலே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பண்ணிட்டோன்னா நம்ம அது வந்து சித்தியை வேக பார்க்க ஆரம்பித்து நம்ம ரேவதி கண்ணில் வந்து பட்டுருது. அவங்க வந்து அவங்க கணவர் வந்து சிவனாண்டிக்கு கால் பண்ணி கண்டிப்பாக வந்து ராஜராஜ கதையை முடிக்கணும், அதனால் நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணாதான் வந்து ராஜராஜாவை காப்பாற்ற பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. ஆப்ரேஷன் வந்து நடக்காது, ஏன்னா நம்ம ஒரு போலி டாக்டரை வர வச்சு ஒரு ஊசி அவர் உடம்புல ஏற்றி ஆர்டிஃபிஷியலாக வந்து ஹார்ட் அட்டாக்கை உருவாக்கணும். அந்த ஹார்ட் அட்டாக்கில் வந்து அவன் அப்படியே படுத்த படுக்கையில் சுருண்டு விழுந்து சாகணும், ராஜராஜா உயிரோடையே இருக்கக்கூடாது, இதுதான் நம்ம திட்டம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதிக்கு வந்து மறைஞ்சு நின்று பார்க்க நேரம் நம்ம சந்திரா வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே சித்தி உங்கள் திட்டம் நடக்காது, அதே நேரம் எங்கள் அம்மா வந்து உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை ஆணித்தரமாக வச்சுருக்காங்களே, அந்த நம்பிக்கையை நான் தகர்த்து எரிஞ்சு நீங்கள் யார் அப்படின்னு நான் காட்டி கொடுக்கணும் எங்கள் அம்மா கிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தில் வந்து நம்ம ரேவதி இருக்காங்க. இந்த திட்டத்தெல்லாம் நம்ம கார்த்தி மாமாட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து கார்த்திகிட்ட வந்து ரேவதி வந்து சொல்லாங்க. உங்கள் சித்தியை வச்சு எனக்கு ஏற்கனவே தெரியும் ரேவதி, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க நினச்சது மாதிரியெல்லாம் டாக்டரை கடத்தையெல்லாம் முடியாது, அதுக்கு நான் வந்து விடவும் மாட்டேன், எப்படி நம்ம ஆப்பு வைக்கலாம் அந்த திட்டத்துக்கு அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து கார்த்தி வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆப்ரேஷன் நம்ம ராஜராஜாவுக்கு நடக்க போது எல்லாரும் வந்து ரெடியாகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம சாமுண்டேஸ்வரியும் அவளோட என் கணவருக்கு இந்த ஆப்ரேஷனில் வந்து பொழைச்சிக்கிடணும், அவருக்கு எந்த ஆபத்தும் உயிருக்கு வரக்கூடாது கடவுளே அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டாங்க. நம்ம ரேவதிக்கு நல்லாவே தெரியும் டாக்டரை சித்தி வந்து கடத்திக்கிட்டு இப்போ வேறு போலி டாக்டரை வச்சு ஊசி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம கார்த்தியை அதிரடியாக ஊசி போட வந்த டாக்டரை அடின்னு வெளுக்கிறாங்க. நம்ம ரேவதி வந்து சந்திராவை வெளுத்தெடுக்கிறாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு திசையில் அடித்து வெளுத்து உண்மையாக வந்து நான் டாக்டரை வந்து நம்ம சந்திரகலா கடத்தி வச்சுருக்காங்க, அங்கேருந்து நம்ம விட்டுறாங்க. நம்ம கார்த்தி சண்டை போட்டு அந்த டாக்டரை வந்து ஒரிஜினல் டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பாருங்கள், எங்களை மீறி எங்கள் மாமாவுக்கு மேலே நீங்கள் கை வைக்கலான்னு நினச்சா உங்களுக்கு தான் அழிவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திராவை வந்து வார்ன் பண்ணுறாங்க நம்ம கார்த்தி. அதே நேரத்தில் பார்த்தா நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க ரேவதி, அம்மா நீ நினைக்கிற மாதிரி உன் தங்கச்சி நல்லவ கிடையாது, அவள் வந்து அப்பாவே கொல்லதுக்கு இப்படி டாக்டரை மாற்றி ஆப்ரேஷனில் ஆர்டிஃபிஷியலாக ஹார்ட் அட்டாக்கை உருவாக்குறதுக்கு திட்டம் போட்டவமா வாழ்க்கையை பறிக்கணும்னு நினைக்கிற ஒரு தங்கச்சி எல்லாம் உனக்கு தேவையா, கூடவே இருந்து நம்ம வாழ்க்கையில் குழி பறிக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு வந்து சந்திராவை வந்து எவ்வளவோ நம்ம ரேவதி வந்து சொன்னாலும் அக்கா என்னை விட உன் பொண்ணு சொல்லதான் நீ நம்புவியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்கங்க.